எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோ வந்துட்டு ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைப்பு கண்டிஷனல் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதில் வந்துட்டு பிரேக் கண்டினியூ டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்குறது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அன்கண்டிஷனல் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அன்கண்டிஷனல் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? இதில் வந்துட்டு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் கண்ட்ரோல் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஓகேங்களா? திஸ் இஸ் யூஸ்டு தட் எ கண்ட்ரோல் switch over from one line to a specified line without any condition. எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் கண்ட்ரோல் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்துட்டு ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோ டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? கோ டு. பட் ஜாவாவில் வந்துட்டு கோ டு ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தோம். பாயிண்டர் எப்படி சப்போர்ட் பண்ணாதோ அதே மாதிரி கோ டு ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக இந்த கோ டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபிள்டு பிரேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? லேபிள்டு பிரேக். இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோ டு, இங்கே நீங்கள் வந்துட்டு கோ டுங்கிறது கீவேர்டு. கோ டு ஒரு லேபிள், இந்த நம்ம இங்கே லேபிள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? லேபிள் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எழுதிடுறோம். ஒருவேளை இங்கே லேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லேபிள் இப்படி இருக்குது. இந்த லேபிள் இருக்கும்போது இங்கே கண்ட்ரோல் வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இப்போ கோ டு லேபிள்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் இங்கேருந்து நேராக இந்த லேபிள் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ நடுவில் இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எவ்வளோ லைன் எழுதியிருந்தாலும் அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு கோ டு ஸ்டேட்மெண்ட். பட் ஜாவா வந்துட்டு கோ டு ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணாது. இந்த லேபிள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த லேபிள் இருக்கக்கூடிய இடத்துல கண்ட்ரோல் வந்து போகும். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக கோ டு ஸ்டேட்மெண்ட் பதிலாக நம்ம லேபிள்டு பிரேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது அன்கண்டிஷனல் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒன்று. இன்னொன்று வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன். ஓகேங்களா? ரிட்டன் கீவேர்டு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு லேபிள்டு பிரேக் பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? லேபிள்டு பிரேக் என்ன பண்ணுதுன்னு. இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன். பாருங்கள், கிளாஸ் லேபிள்டு பிரேக் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இப்போ இதுக்குள்ளார வந்துட்டு முதல்ல என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது வந்துட்டு ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு இதான் லேபிள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுன்னு ஒரு பிளாக் இங்கே ஓப்பன் பண்ணிடுறேன். இதுக்குள்ளார இங்கே நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் என்டரிங் ஃபஸ்ட்டு பிளாக். இதுக்குள்ளார செகண்ட் அப்படின்னு ஒரு பிளாக்கை நாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். என்டரிங் செகண்ட் பிளாக். இதுக்குள்ளார தேர்ட் அப்படின்னு ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறோம். என்டரிங் தேர்ட் பிளாக். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் பிளாக் வந்துட்டு பாருங்கள் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது இல்லையா? செகண்ட் பிளாக் இங்கே ஆரம்பிச்சுட்டு இங்கே முடியுது. இப்போ செகண்ட் பிளாக் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல முடியுது இல்லையா? இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா system dot out dot println exit from second block. இப்படி ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறேன். அது மாதிரி ஃபஸ்ட் பிளாக்கு இங்கே இருக்குது, இதுக்கு கீழே இங்கே முடியுது, இதுக்கு கீழே வந்துட்டு system dot out dot println பார்த்திங்கன்னா exit from first block இப்படி கொடுத்துட்றேன். இது எங்கே முடியுது? தேர்டு பிளாக்கு இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல வந்துட்டு system dot out dot println exit from third block. சரிங்களா? exit from third blockனு கொடுத்துரும். இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
இங்கே நான் வந்துட்டு பிரேக்கு லேபிள் பிரேக்குன்னு அப்ளை பண்ணல. இப்போ செகண்ட் பிளாக்கு என்ட்ரு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் பிளாக் என்ட்ரு ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல என்டரிங் செகண்ட் பிளாக் அந்த மெசேஜுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா, பிரேக் செகண்ட் இப்படி கொடுத்துட்றேன். சரிங்களா? தேர்டு பிளாக்குக்கு என்ட்ரு பண்ணாமல், இல்லைனா வந்துட்டு தேர்டு பிளாக்கில் என்ட்ரு ஆகுது. தேர்டு பிளாக்கை என்ட்ரு ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, பிரேக் தேர்டு, ஓகேங்களா, பிரேக் த்ரெட்னு கொடுத்துட்றேன். இது மேலேயே கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே என்னாகும், இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் வருது. ஃபஸ்ட்டு பிளாக்கில் வந்துட்டு என்டரிங் ஃபஸ்ட்டு பிளாக் பிரிண்ட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் செகண்ட் பிளாக்கில் வருது, என்டரிங் செகண்ட் பிளாக், செகண்ட் பிளாக்கு என்டரிங் செகண்ட் பிளாக்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தேர்டு பிளாக் வருது. தேர்டு பிளாக்கில் வரும்போது இங்கே என்டரிங் தேர்டு பிளாக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக் தேர்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ பிரேக் தேர்டுன்னு கொடுத்தோம்னா என்னாகும், தேர்டு பிளாக் என்னது இது இல்லையா, இந்த பாருங்கள் ரெட் கலரில் இப்படி ஃப்ளவர் பிரேசஸ் வருதில்ல, இந்த தேர்டு பிளாக் இது. இதை விட்டுட்டு இங்கே வந்துடும். அப்போ எக்ஸிட் ஃப்ரம் தேர்டு பிளாக்னு பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸிட் ஃப்ரம் செகண்ட் பிளாக்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸிட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிளாக்னு பிரிண்ட் ஆகும் இல்லையா? system.out.println entering third block. இது வந்து நம்ம இங்கே பிரேக்கு கீழே நம்ம எதுவுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வெறுமனே பிரேக் த்ரெட்னு மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ கம்பைல் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்டரிங் ஃபஸ்ட் பிளாக், என்டரிங் செகண்ட் பிளாக், எக்ஸிட் ஃப்ரம் தேர்ட் பிளாக், எக்ஸிட் ஃப்ரம் செகண்ட் பிளாக், எக்ஸிட் ஃப்ரம் ஃபஸ்ட் பிளாக். இப்போ ஒருவேளை நான் இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் செகண்டுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னாகும், இங்கே தேர்டு பிளாக்குக்குள்ளார இருந்து பிரேக் செகண்டுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு செகண்ட் பிளாக் இது இல்லையா, அப்போ என்ன ஆகும், இந்த லைன் பிரிண்ட் ஆகாது. எக்ஸிட் ஃப்ரம் தேர்டு பிளாக் இது பிரிண்ட் ஆகாது. இந்த பிரேசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய எக்ஸிட் ஃப்ரம் செகண்ட் பிளாக் பிரிண்ட் ஆகும். அப்புறம் எக்ஸிட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு பிளாக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ஃப்ளவர் பேஸஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட், பிரேக் செகண்ட், third block. என்டரிங் தேர்டு பிளாக். இதில் வந்து என்னதுன்னா, இப்போ இங்கே நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பூலியன் வேரியபிள் போடுறேன். இங்கே பாருங்கள், பூலியன் பி ஈக்குவல் டு, இந்த இடத்துல நான் வந்து ட்ரூன்னு டிக்ளேர் பண்ணுறேன். இந்த தேர்டு பிளாக் வர்ற சமயத்தில் இஃப் டி பி, பி வந்து என்னது, பூலியன் வேரியபிள் ட்ரூ இல்லையா, ட்ரூ அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா பிரேக் செகண்ட்னு இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா? பிரேக்குக்கு பொதுவாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணால் இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு இங்கே பிரேக் செகண்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ பிரேக் செகண்ட்னு கொடுத்தா என்ன ஆகும், செகண்ட் பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். செகண்ட் பிளாக்கு விட்டு வெளியே வரும்போது இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்டரிங் ஃபஸ்ட் பிளாக்னு பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட் பிளாக்குள்ளார செகண்ட் பிளாக் வரும்போது என்டரிங் செகண்ட் பிளாக்னு பிரிண்ட் ஆகும். செகண்ட் பிளாக்லேருந்து தேர்டு பிளாக் வர்றப்ப இஃப் பி, பி வந்து என்னது, இங்கே பூலியன் வேரியபிள் ட்ரூன்னு கொடுத்துருக்கோமா, ட்ரூ அப்படின்னா பிரேக் செகண்ட் சொல்லியிருக்கோம். செகண்ட் பிளாக் எங்கே முடியுது,
இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது இல்லையா? அப்போ இந்த லைன்லாம் பிரிண்ட் ஆகாது. என்ட்ரிங் தேர்டு பிளாக் பிரிண்ட் ஆகாது, எக்ஸிட் ஃப்ரம் தேர்டு பிளாக் பிரிண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எக்ஸிட் ஃப்ரம் செகண்ட் பிளாக், எக்ஸிட் ஃப்ரம் ஃபஸ்ட் பிளாக்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு பூலியன் வேரியபிள் போட்டு செக் பண்ணுறோம் இஃப் கண்டிஷனில். இப்போ இதை கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறப்ப பாருங்கள், என்டரிங் ஃபஸ்ட்டு பிளாக், என்டரிங் செகண்ட் பிளாக், தேர்டு பிளாக் வர்ற சமயத்தில் பிரேக் செகண்ட், அப்போ வந்துட்டு செகண்ட் பிளாக்கை விட்டு வெளியே வருது. ஓகேங்களா? அப்போ வெளியே வரும்போது என்ன ஆகும்? எக்ஸிட் ஃப்ரம் செகண்ட் பிளாக், எக்ஸிட் ஃப்ரம் ஃபஸ்ட் பிளாக்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக். ஓகேங்களா? லேபிள்டு பிரேக். பிரேக்கோட இந்த லேபிளை மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? லேபிள்டு பிரேக்குன்னு சொல்லுவோம். பொதுவாக இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? பிரேக் வந்துட்டு ஒன்லி ஸ்விட்ச் கேஸ்லேயோ அல்லது லூப்லேயோ தான் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக ஜாவாவில் கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு வந்துட்டு மாற்றாக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக், லேபிள்டு பிரேக்கை வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்விட்ச் கேஸும் கிடையாது, லூப்பும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம், செகண்ட், இந்த மாதிரி ஒரு லேபிள் வச்சு கொடுத்தோம்னா அது ஒரு பிளாக். ஒவ்வொரு லேபிளும் ஒவ்வொரு பிளாக். அந்த பிளாக்கை நம்ம டெர்மினேட் பண்ணுறதுக்கு பிரேக், அந்த எந்த பிளாக்கோ அதுக்கான நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? இது லேபிள்டு பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அன்கண்டிஷனல் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே நம்ம கண்டிஷன் இல்லாமையும் ஒர்க் ஆகும், ஆனால் அதே பிளாக்கு தான் நம்ம இங்கே டெர்மினேட் பண்ண முடியும். இப்போ இஃப் கண்டிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நீங்கள் செகண்ட் பிளாக்கை டெர்மினேட் பண்ண முடியாது, தேர்டு பிளாக் வேணால் டெர்மினேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது எரர் காட்டும். ஆக்சுவலாக இங்கே அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட்னு எரர் காட்டும். ஓகேங்களா? தேர்டு பிளாக் வேணால் நம்ம டெர்மினேட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து எதில் இருக்குன்னா தேர்டு பிளாக்கில் இருந்து தான் நம்ம பிரேக் கீவேர்டு, அந்த லேபிள்டு பிரேக் அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆகும். இப்போ இதை நான் வந்துட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒர்க் ஆகும். சரிங்களா? பட் ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி எந்த பிளாக்கை டெர்மினேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு பிளாக், செகண்ட் பிளாக் அந்த மாதிரி லேபிள் கொடுத்தோம்னா அந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு அன்கண்டிஷனல் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோ டுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு இந்த பிளாக். ஓகேங்களா? கோ டுவை ரீப்ளேஸ் பண்ண பிளாக் தான் இது. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குறது வந்துட்டு ரிட்டர்ன் கீவேர்டு. ரிட்டர்ன் கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடுக்கு வந்துட்டு வேல்யூவை எக்ஸிக்யூட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இது மெத்தடினுடைய ரிட்டர்னில் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்டு டு ரிட்டர்ன் எ வேல்யூ வென் தி மெத்தட் இஸ் காலிங். ஓகேங்களா? கால் பண்ணுற சமயத்தில் மெத்தடு எக்ஸிக்யூஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த காலிங் பிளேஸ்க்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் கீவேர்டு மெத்தடில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். கிளாஸ் இப்போ வந்துட்டு ரிட்டர்ன் கீவேர்டு அப்படின்னு எழுதுகிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இப்போ இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். பேராமீட்டர் வந்துட்டு இப்போ நான் 2, 3 இப்படின்னு கொடுக்குறேன். இது ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் பண்ணுறத ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா சம் அப்படிங்கிற மெத்தடை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலாம். இன்ட்டு சம் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். ரிட்டன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இல்லையா? சம் அப்படிங்கிறது ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடு. அப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தடுனா இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் கால் பண்ணணும். இப்போ நான் ரிட்டர்ன் கீவேர்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ரிட்டர்ன் கீவேர்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஓபிஜே, இது வந்து ரிட்டர்ன் கீவேர்டுனுடைய ஆப்ஜெக்ட், ஈக்குவல் டு நியூ ரிட்டர்ன் கீவேர்டு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கால் பண்ணோம். ஓகேங்களா? ஓபிஜே டாட் சம். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். சம் ஈக்குவல் டு இந்த ரிசல்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு கம்பைல் பண்ணுறோம், எரர் எதுவும் இல்லை. இப்போ வந்து ரன் பண்ணுற சமயத்தில் இங்கே பாருங்கள் சம் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இப்போ நான் வேறு வேல்யூ கொடுக்குறேன். ஒரு 8, 6, 8 + 6 வந்துட்டு 14. 8 வந்துட்டு
இப்போ இது வந்துட்டு என்னதுன்னா காலிங் மெத்தட். ஓகேங்களா, காலிங் மெத்தடில் இருந்துட்டு மெத்தடு எக்ஸிக்யூஷனுக்கு இப்போ கண்ட்ரோல் போகும். இந்த 8 வந்துட்டு எக்ஸுக்கு அசைன் ஆகும், 6 வந்துட்டு ஒய்க்கு அசைன் ஆகும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 8 + 6 வந்துட்டு என்ன வரும் 14. 14 ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுறது ரிசல்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். சம் ஈக்குவல் டு ரிசல்ட்னு பிரிண்ட் ஆகும். சம் ஈக்குவல் டு 14 பிரிண்ட் ஆகுது. ரிட்டன் அப்படிங்கிறது இப்போ இது என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ ரிட்டன் வந்துட்டு எக்ஸ்பிரஷனாகவும் எழுதலாம். அதே சமயம் இப்போ நான் இதை ஒரு வேரியபிளில் இப்போ இன்ட்டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு இசட்டில் ஸ்டோர் பண்ணுறேன் இல்லையா, இப்போ இசட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ ரிட்டன் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு வேரியபிளாகவும் இருக்கலாம். ரிட்டன் may be a variable or எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாம், ஆர் ஏதாச்சும் ஒரு வேல்யூவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ எப்படின்னா ரிட்டன் ப்ராக்கெட்குள்ளார வேரியபிள், இந்த ப்ராக்கெட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்பேஸ் விட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரிட்டன் ஸ்பேஸ் வேரியபிள் இப்படின்னு கொடுக்கலாம், அல்லது ப்ராக்கெட்குள்ளாரையும் நம்ம கொடுத்துக்கலாம், அல்லது ரிட்டன் எக்ஸ்பிரஷன். முன்னே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனாகவும் கொடுத்துக்கலாம். ரிட்டன் ரிட்டன்கிறது கீவேர்டு. ஓகேங்களா, ரிட்டன் வந்துட்டு ரிட்டன் எய்தர் ப்ரிமிட்டிவ் டைப். ஓகேங்களா, ப்ரிமிட்டிவ் டைப்பாகவும் ரிட்டன் பண்ணோம், ப்ரிமிட்டிவ் டைப் ஆர் நான் ப்ரிமிட்டிவ் டைப். ஓகேங்களா, நான் ப்ரிமிட்டிவ் டைப்னா என்னது, ஆப்ஜெக்ட் இல்லையா, ஆப்ஜெக்ட்ஸ். எய்தர் ப்ரிமிட்டிவ் டைப்பையும் ரிட்டன் பண்ணோம் அல்லது நான் ப்ரிமிட்டிவ் டைப்பை ரிட்டன் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல டைரெக்டாகவே இசட்னு கொடுக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு நம்ம எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது என்னது, எக்ஸ் ஒரு ப்ரிமிட்டிவ் டைப்பு, ஒய் ஒரு ப்ரிமிட்டிவ் டைப் இல்லையா. இது ரிட்டர்ன் பண்ணுறது என்னது, இன்டிஜர். இன்டிஜருங்கிறது என்னது, ப்ரிமிட்டிவ் டைப் இல்லையா. நான் ப்ரிமிட்டிவ் டைப் அதாவது ஆப்ஜெக்டையும் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் ரிட்டர்ன் கீவேர்டுடைய யூசேஜ். இது வந்து ஒரு அன்கண்டிஷனல் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். சரிங்களா, ஸோ தேங்க்யூ.